பிரகாஷ், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினை அவர் மேலான விமர்சனங்கள் இருக்கு. அது பீட் பாஜக ஹைகமாண்ட்ல இருந்தாலும் சரி, இங்க எதிர்கட்சி தலைவரானாலும் சரி, தொடர்ந்து அவரை விமர்சனம் பண்றாங்க. என்ன பின்னணியாக இருக்கும், என்ன வியூகமாக இருக்கும்? அவர்தான் இருக்கிறதுலேயே பெரியாரோட கொள்கையான சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்றத கலைஞரோட வார்த்தைகளில் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்றத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு பிஜேபிக்காரங்களுக்கு பிரச்சனை வருமா வராதா? அவங்க அதை சொல்லுவாங்களா இல்லையா? சனாதனத்தை ஒழிக்கணும். இது தந்தை பெரியாரோட கொள்கை, பேரறிஞர் அண்ணாவோட கொள்கை, கலைஞரோட கொள்கை, திமுகவோட கொள்கை. அதை ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்லிட்டு நிற்கக்கூடிய ஒரு ஆள் உதயநிதி. நீங்கள் ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினோட டெவலப்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா அவருக்கு போட்டியாக தயாநிதி மாறன் இருந்தார், மூக அழகிரி இருந்தார், சரிங்களா, கனிமொழி இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அந்த ஸ்டேஜ் என்பது வேற. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் என்பது வேற. இவர் யாரையும் பகைச்சிக்காம திமுக அணியில் 2வது பேச்சாளராக இவர் வர்றார். திமுக பிரச்சார மேடைகளில் 2வது பேச்சாளராக இவர் வர்றாரு. முழுக்க முழுக்க பேசுகிறாரு, சீனியர்களை ஒருங்கிணைக்கிறாரு, பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, முக்கியமான தொகுதிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இளைஞர் அணி டீமை வச்சு தனியாகவே ஒவ்வொரு தொகுதியும் அவர் கருத்து கணிப்பு எடுக்கிறார். இல்ல, இப்போ திறமை குறித்தோ அவருடைய ஆளுமை குறித்தோ இப்போ குவெஸ்சன் இல்லை. ஆனாலும் இதுக்கெல்லாம் காரணம் குடும்ப பின்னணி தான். அது அவங்க பாரம்பரியமா அந்த ஜெனரேஷன் கடந்து வந்ததுனால தான் அவர் இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கிறாரு. அந்த பிரிவிலேஜ் பத்தி பேசுறாங்க. அதுதான் இப்போ இந்த தேர்தலில் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. அதுக்கு என்ன காரணம்? அந்த பிரிவிலேஜில் உதயநிதி சொல்லி எத்தனை எம்எல்ஏக்கள் இந்த முறை போடப்பட்டிருக்காங்க. உதயநிதி தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி எந்த எம்எல்ஏவை போட்டார்? அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஜோயல் பெரம்பூர் தொகுதியில் வரணும்னு இருந்தார், வரவே இல்லை. ரைட்டா? அவர் பிரபாகர் ராஜான்னு ஒரே ஒரு விருகம்பாக்கம் தொகுதி மட்டும்தான் சொன்னார். அவர் பாக்கி எந்த தொகுதியிலையும் எந்த இடத்துலையும் அவர் ஸ்டாலினோட கருத்தை மீறி போனதில்லை. அதே மாதிரி ஸ்டாலினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவரோட ட்ராக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவர் கலைஞரோட கருத்தை மீறி போனதே கிடையாது. அதே பேட்டர்னில் இவர் ஸ்டாலினோட கருத்தை மீறி போகாமல் சென்சிட்டிவாக இவர் ஒர்க் பண்ணுறாரு. ஹி பிகம்ஸ் செகண்ட் ஆரேட்டர் இன் தமிழ்நாடு. அதனால் அவரை டார்கெட் பண்ணுறாங்க, அவர் வாரிசுன்றாங்க. பியூஷ் கோயல் பேசுகிறாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் மீறி பேசுகிறாரு. ரைட்டுங்களா? ஒருவேளை அவருக்கான முக்கியத்துவம் ஜாஸ்தியா இருக்கோ இவங்க மத்தியிலே, எதிர்த்தரப்பு மத்தியிலே? அப்படிதான் பயப்படுறாங்க. யாரு? உதயநிதியை பார்த்தா? உதயநிதியை பார்த்து பயப்படுறாங்க இவங்க. உதயநிதியுடைய ரைஸ் பெரிய அளவுக்கு ரைஸு, புரியுதுங்களா? 84 ஜெயலலிதா எம்ஜிஆருக்காக கேம்பெயின் பண்ண மாதிரி இவர் தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்ட்ராங்காக கேம்பெயின் பண்ணுறாரு. ஸ்டாலின் கேம்பெயின் பண்ணுவார், கட்சிக்காரங்களை பார்ப்பார், பேசுவார், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இவர் தொடர்ச்சியாக கேம்பெயின் பண்ணுறாரு, ஸ்ட்ராங்காக கேம்பெயின் பண்ணுறாரு, ஸ்ட்ராங்காக அடிக்கிறாரு. நீ எந்த ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்பதை எதிரி தான் தீர்மானிப்பான். அதனால் உதயநிதியுடைய பர்ஃபார்மன்ஸ் அவுட்ரைட் பர்ஃபார்மன்ஸு. அதை பார்த்து இவங்க எல்லாரும் பயந்து போய். நான் திரு அக்னீஸ்வரன்கிட்ட அதுக்கு சின்னதாக பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். உதயநிதியோடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து பயப்படுறாங்க, அதனால தான் அவர் மேலே வைக்கிற விமர்சனம் டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் ஜாஸ்தி. அப்படின்னு என்ன பர்ஃபார்மன்ஸு? நீட்டு ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க, அது என்ன பண்ணீங்க? 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாங்க, ஆனால் ஒரு செங்கல் தான் காட்டினீங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 11 செங்கலை காட்டியிருந்தா கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அங்கேயே பரவாயில்ல. ஒரு செங்கல் வச்சு இந்த தேர்தலை ஏன் காட்டலன்னு கேட்கிறோம். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இல்ல திரு பிரியன் அவர்கள் கேட்கிறது அதே போட்டோ தான். இல்ல திரு அக்னீஸ்வரன், அதே போட்டோ தான் 2019 2021 2024 ஆனா இப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து ரொம்ப அஃபண்ட் ஆகுறாரு அப்படின்னு? இது ஒரு அஃபண்டும் இல்லை. இது என்ன அஃபண்ட் இருக்குது இதுல? நீங்களா அப்படி ஒரு கற்பனை அப்படி தட்டி விட முயற்சிக்கிறாருன்றீங்க. அவர் அப்பயே போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்றாரு. இது எல்லாமே இது அரசியல்ல இந்த தேர்தல் களத்துல பேசுவதுதான். ஆனால் இது எங்கிருந்து வந்தது? யார் அதுக்கு மூல காரகர்த்தா? யாரு?
அதை விட்டுறாங்க. ஆனா இது அவர் பேசக்கூடாது, இது அவர் பேசக்கூடாது. சரி, இத்தனை நாள் பேசினாரா? 2019 செஞ்சீங்க, 21 செஞ்சீங்க, 24 செஞ்சீங்க, இவ்வளவு நாள் மௌனம் காத்தாரே. இதுதான் அரசியல் நாகரிகம். எப்ப பார்த்தாலும் தேர்தல் அப்ப வந்து நமக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள திமுக மட்டும்தான் டெல்லியை எதுக்குதா? வேற எந்த கட்சி எதுக்கலையா? அப்போ இங்க வந்து என்னன்னா இந்த சனாதனம் அந்த ஆரியம் அதெல்லாம் இருக்கட்டும். இங்க நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் இதை வந்து இவர் சொல்றதுனால பயம் இருக்கா? என்ன பயம்? உங்களுக்கு தான் இந்த 4 அதிகார மையத்துல யாரு கோட்டையை பிடிப்பது என்பது பயம். அதுல நீங்க தான் வளர்றீங்களே ஒழிய எல்லாரும் அப்படி நீங்க சொல்ல வேண்டாம்.